ஓம் நமோ நாராயணாய. இன்று நான் உங்களை விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தின் 2வது பாகத்திற்கு வரவேற்கின்றேன். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் முதல் ஆடியோ பதிவில் 12 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இன்று 2வது பாகத்தில் 5 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வசிஷ்ட மகரிஷியின் பேரனின் பிள்ளையும் சக்தி மகரிஷியின் பேரரும் பராசர மகரிஷியின் புத்திரரும் சுக மகரிஷிக்கு தந்தையும் தோஷமில்லாதவரும் தவங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கின்ற ஸ்ரீ வியாசரை வணங்கி போற்றுகின்றேன். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. நிர்விகாரரும் சுத்தரும் நித்தியரும் பரமாத்மாவும் எப்பொழுதும் ஒரே ரூபமான திருமேனி உடையவரும் எல்லாவற்றையும் வெல்லும் தன்மையை உடையவருமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நமஸ்கரித்து போற்றுகின்றேன். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தை கூறுவதற்கு முன்பாக உங்களிடத்திலே அநேக நமஸ்காரம் செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றேன். பகவத் சங்கல்பத்தின்படி இந்த ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் என்ற கருவியின் மூலமாக இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் துவங்கப்படவிருக்கிறது. ஓம் நமோ நாராயணாய. அவ்யய புருஷ சாட்சி க்ஷேத்ரஜ்ஞோ அக்ஷர ஏவச்ச. அவ்யய அவ்யய என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் அருளுகையில் நாசமற்றவர், விகாரமற்றவர், மாறுதலற்றவர் என்று உரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் கூறுகையில் சூரியன் ஆகாயத்தில் சஞ்சரிக்க நியமனம் தந்தவர் என்று உரைக்கின்றார். இதற்கு உதாரணமாக நாம் ஸ்ரீ வைசம்பாயனருக்கும் யாக்ஞவல்கியருக்கும் நடந்த வாத விவாதங்களை எடுத்துக்கொள்வோம். ஸ்ரீ வேதவியாசரின் சீடரான ஸ்ரீ வைசம்பாயனர், ஸ்ரீ வேதவியாசர் 4 வேதங்களை 4 ரிஷிகளுக்கு போதித்தார். அதில் யஜுர்வேதத்தை ஸ்ரீ வைசம்பாயனருக்கு போதித்தார். அந்த யஜுர்வேதத்தை பெற்றுக்கொண்ட ஸ்ரீ வைசம்பாயனர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு யஜுர்வேதத்தை போதித்து வந்தார். ஒரு நாள் அவர் அதிகாலை வேளையிலே நதியிலே ஸ்நானம் செய்துவிட்டு ஆசிரமத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது வழியில் படுத்து கொண்டிருந்த ஒரு சிறுவன், வேதம் கற்றுணர்ந்த ஒரு பிராமண சிறுவனை மிதித்து விட்டார். அந்த மிதியினால் அந்த சிறுவன் இறந்து விட்டான். ஆகவே ஸ்ரீ வைசம்பாயன முனிவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. பிராமணரை கொள்வதால் ஏற்படுவது பிரம்மஹத்தி தோஷம். அந்த தோஷத்தினால் பீடிக்கப்பட்டதால் ஆசிரமம் திரும்பிய ஸ்ரீ வைசம்பாயனர் மிகவும் கவலையோடு இருந்தார். பொதுவாக சிஷ்யர்கள் செய்யும் பாவங்கள் குருவை வந்து சேரும். இங்கோ குருவே பாவத்தை மேற்கொண்டு விட்டார். அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் விசனப்பட்டு சிஷ்யரிடம் கூறினார், எப்படியாவது என்னை இந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விலகுமாறு, போக்குமாறு ஏதாவது பரிகாரம் செய்து செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு சிஷ்யர்களும், நாங்கள் இருக்கையில் நீங்கள் எதற்காக கவலைப்பட வேண்டும்? நாங்கள் இந்த ஜென்மாவை எடுத்துள்ளதின் பயனே தங்களுக்கு சேவை செய்வதுதான். ஆகவே தங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நாங்கள் போக்கிவிடுகின்றோம் என்று இயம்பினர். அது சமயம் ஸ்ரீ யாக்ஞவல்கியர்
ஸ்ரீ வைஷம்பாயனரின் சீடருள் ஒருவரான ஸ்ரீ யாக்ஞவல்யர் எழுந்து கூறினார், குருவே, தங்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரம்மஹத்தி தோஷத்தை போக்குவதற்கு இவ்வளவு சிஷ்யர்கள் அவசியமில்லை. நான் ஒருவனே தங்களுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிவிடுகிறேன் என்று இயம்பினார். அதனால் கோபம் கொண்ட ஸ்ரீ வைஷம்பாயனர் கூறினார், யாக்ஞவல்க்யா, நீ மிகவும் அகங்காரத்துடன் பேசுகின்றாய். மற்ற சிஷ்யர்களை பழித்து விட்டாய். அவர்களை விட நீயே மேம்பட்டவன், நீ ஒருவனே போதும் என்றெல்லாம் பேசிவிட்டாய். ஆகவே நீ எனக்கு சிஷ்யனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ இப்பொழுதே ஆசிரமத்தை விட்டு வெளியில் செல்லலாம் என்று கோபத்துடன் வைஷம்பாயனர் கூறினார். இதை கேட்டவுடன் யாக்ஞவல்யர் அவரும் சளைத்தவரில்லை. அவரும் கூறினார், குருவே, நான் தங்களையோ மற்ற சிஷ்யர்களையோ இழிவுபடுத்தும்படி எண்ணத்துடன் பேசவில்லை. தங்களுக்கு பரிகாரம் செய்து பிரம்மஹத்தி தோஷத்தை போக்குவதற்காகவே நான் பேசினேன். ஆகவே நீங்கள் கோபம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் உங்களுக்கு நான் சிஷ்யனாக இருக்க வேண்டியதில்லை என்று கூறியதனால் எனக்கு நீங்களும் குருவாக இருக்க வேண்டியதில்லை, நான் கிளம்புகிறேன் என்று யாக்ஞவல்யர் கூறினார். அதை கேட்டவுடன் ஸ்ரீ வைஷம்பாயன முனிவர் கூறினார், நீ ஆசிரமத்தை விட்டு வெளியில் செல்வது சரி, ஆனால் நீ கற்ற வேதத்தை, கற்ற வித்தையை இங்கேயே விட்டுவிட்டு போ, கற்றதை எடுத்து செல்லக்கூடாது என்று கூறிவிட்டார். அதை கேட்டவுடன் யாக்ஞவல்யர் தாம் கற்ற அந்த யஜுர்வேதத்தை ஒரு மாமிச கோளமாக கக்கிவிட்டார். ஒரு மாமிச கோளமாக யஜுர்வேதம் கக்கப்பட்டது. பிறகு யாக்ஞவல்யர் வெளிச்சென்று விட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீ வைஷம்பாயனர், வேதவித்தானது ஒரு மாமிச கோளமாக கேட்பாரன்றி கிடக்கின்றது, என்ன செய்வது, என்ன செய்தால் உச்சிதமானது என்று யோசனை செய்தார். பிறகு அவர் தன்னுடைய மாணவர்களை தித்திரா புறாக்களாக மாற்றிவிட்டார். தித்திரா என்பது புறா வகையில் ஒரு இனம். அந்த தித்திரா புறாக்களாக மாணவர்களை மாற்றி அந்த யஜுர்வேத மாமிச கோலத்தை உண்ணுமாறு பணித்தார். அந்த புறாக்களும் அந்த யஜுர்வேத மாமிச கோலத்தை உட்கொண்டன. இவ்வாறு முதலில் கற்றுத்தரப்பட்டு, பின்பு கக்கப்பட்டு, பிறகு மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த வேதத்தின் பகுதிக்கு கிருஷ்ண யஜுர்வேத பிருஹத் சம்ஹிதை என்று பெயர். வைஷம்பாயனரின் ஆசிரமத்திலிருந்து வெளியில் சென்ற வேதமிழந்த யாக்ஞவல்யர் நேராக சமுத்திரக்கரைக்கு சென்றார். அங்கே சூரியனை வணங்கி தவமிருந்தார். சூரியனை நினைத்து தவமிருந்தார், பிரார்த்தனை செய்தார். அவருடைய தவத்தை மெச்சி சூரியனும் குதிரை வடிவத்துடன் அங்கு காட்சியளித்தார். அவருக்கு காட்சியளித்து, என்ன வேண்டும் யாக்ஞவல்க்யா என்று வினவினார். யாக்ஞவல்க்ய முனிவரும் சூரியனிடம், என்னுடைய குரு எதை கற்கவில்லையோ அதை நான் கற்க வேண்டும், ஆகவே என்னுடைய குருவிற்கு தெரியாதை எனக்கு போதிக்க வேண்டும் என்று சூரியனிடம் வேண்டிக் கொண்டார். அவ்வாறே அவருக்கு போதிக்கப்பட்டது. அப்படி அவர் கற்ற வேதம் சுக்ல யஜுர்வேதம். யாக்ஞவல்யர் இப்பொழுது கல்வி கற்றார், வேதத்தையும் பெற்றார், ஞானத்தையும் பெற்றார். அப்படி சூரியனை வணங்கினால் நாம் கல்வியும் ஞானமும் பெறலாம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த பூமிக்கு ஆதாரமாக இருப்பது சூரியன்தான். மனிதர்கள், பட்சிகள், மிருகங்கள், தாவரங்கள், பூச்சிகள், எல்லா ஜீவராசிகளுக்கும் சூரியனுடைய ஆற்றல் அவசியமாக இருக்கின்றது. உணவுக்கு அவசியமாக இருக்கின்றது, எல்லாவற்றிற்கும் அவசியமாக இருக்கின்றது.
நம்முடைய முன்னோர்கள் பெரும்பாலும் காலையில் சூரியனை தரிசித்த பின்பே உணவு உட்கொள்வர். அவ்வாறு சூரியனை தரிசிக்காமல் உணவு உட்கொண்டால் அதைவிட கேவலமான விஷயம் எதுவும் இல்லை என்று வேதங்கள் உரைக்கின்றன. தினசரி சூரிய நமஸ்காரம் செய்பவர்களுக்கு, சூரியனை வணங்குபவர்களுக்கு வாக்கு வன்மை பெறும் என்று வேதங்கள் இயம்புகின்றன. ஆகவே நாமும் நம்முடைய வாக்கு வன்மை பெறவும், உணவு பெறவும், தேகாரோக்கியம் கிடைக்கவும், கல்வி பெறவும், ஞானம் அடையவும் சூரியனை தினசரி வணங்க வேண்டும். இந்த சூரியனின் தோற்றம் எங்கிருந்து ஏற்பட்டது என்று புருஷ சுத்தம் கூறுகின்றது. புருஷ சுத்தத்தில் பகவானின் நேத்திரத்திலிருந்து சூரியன் உருவாகிறான் என்று கூறுகின்றது. பகவானின் நேத்திரம் என்பது கண். பகவானுடைய கண்ணிலிருந்து உருவானான் சூரியன். இந்த சூரியனே பகவானின் நரசிம்ம அவதாரத்தில் சூரியனுக்கு வலது கண்ணாக விளங்குகின்றான். சூரியன் நரசிம்மரின் வலது கண். ஆகவே நாம் சூரியனை வழிபட வேண்டும். சூரியனை வழிபடுவதற்கு முன்பாக நரசிம்மரை வணங்கலாம். நரசிம்மரை வணங்கினால் சூரியனை வழிபாடும் அதற்குள் அடங்கிவிடும். எனவே நாம் எல்லா நலங்களும் பெற சூரியனை வணங்கி, நரசிம்மரை வணங்கி, அவ்யய என்ற பதத்தை வணங்கி அடுத்த நாமத்திற்கு செல்வோம். புருஷக. புருஷக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கரர் உரைக்கையில் புறம் எனப்படும் உடலில் இருப்பவர் என்று கூறுகின்றார். பராசரபட்டர் கூறுகையில் மிகுதியாக கொடுப்பவர், தம் குண விபவ அனுபவங்களை முக்தர்களுக்கு கொடுப்பவர் என்று கூறுகின்றார். சத்யசந்த தீர்த்தர் கூறுகையில் மோட்சத்தையும் பூர்ணனான தன்னையும் தருபவர் என்று கூறுகின்றார். சத்யசந்த தீர்த்தர் மோட்சத்தையும் பூர்ணனான தன்னையும் தருபவர் என்று உரைக்கின்றார். அது என்ன மோட்சத்தையும் பூர்ணனான தன்னையும் தருபவர் என்றால், அதற்கு ஒரு உதாரணமாக குச்சேலரின் கதை எடுத்துக்கொள்வோம். குச்சேலர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் பால்ய சிநேகிதர். இருவரும் ஒன்றாக ஆசிரமத்தில் பயின்றனர். சாந்தீவினி முனிவரின் ஆசிரமத்தில் இருவரும் ஒன்றாக குருகுலவாசம் செய்தனர். ஒன்றாக விளையாடினர். மிகுந்த நண்பர்களாக இருந்தனர். அப்படிப்பட்ட நண்பர்கள் குச்சேலரை தென்னிந்தியாவில் குச்சேலர் என்றும் வட இந்தியாவில் சுதாமா என்றும் அழைப்பது வழக்கம். அந்த குச்சேலர் பிற்காலத்தில் குச்சேலரும் கிருஷ்ணரும் சந்திக்கவில்லை. அவரவர் போக்கில் அவரவர் சென்று விட்டனர். ஆசிரமவாசம் முடிந்த பின்பு குச்சேலர் ஒரு ஏழை பிராமணர் தன்னுடைய கிராமத்தில் வசித்து வந்தார். அவருக்கு ஏகப்பட்ட குழந்தைகள். வறுமையின் பிடியிலே உழன்று கொண்டிருந்தார். கண்ணனோ மன்னன், அரண்மனையில் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் குச்சேலரின் மனைவி தன்னுடைய கணவரான குச்சேலரிடம், உங்களுடைய நண்பர்தான் மன்னராயிற்றே, அவரை சென்று பாருங்கள், அவரை சென்று பார்த்து நம்முடைய வறுமையை கூறி அவரிடம் ஏதாவது உதவி பெற்று வாருங்கள் என்று கூறினார். மனைவியின் வற்புறுத்தலுக்கு இணங்கி குச்சேலரும் கிளம்பினார். கால்நடையாக செல்லும் பொழுது கண்ணனுக்கு பிடிக்கும் என்று ஒரு சில பிடி அவலை எடுத்து தன்னுடைய கந்தல் துணியில் கட்டி கொண்டு கிளம்பினார். நடந்தார். அரண்மனை அடைந்தார். அங்கே வாயிற்காப்பாளர்கள் தடுத்தனர். யார் என்று வினவினர். குச்சேலரும் தாம் கண்ணனின் பால்ய சிநேகிதன், குருகுலவாச நண்பன் என்றெல்லாம் கூறினார். அதை கேட்டு அவர்களும் உள்ளே சென்று கிருஷ்ணரிடம் கூறினர். கிருஷ்ணன் ஓடோடி வந்தான். வந்து வாசலிலே வந்து குச்சேலரை ஆறத் தழுவி ஆலிங்கனம் செய்து அழைத்து சென்றான் உள்ளே. கூடவே ருக்மிணி தாயாரும் வந்திருந்தார்கள். அவர்களும் மிக அன்புடன் உபசரித்து அழைத்து சென்றார்கள். உள்ளே குச்சேலரை அழைத்து சென்று மிகப்பெரியதொரு ஆசனத்தில், சிறந்ததொரு ஆசனத்தில் குச்சேலரை இருத்தி கண்ணன் குச்சேலருக்கு பணிவிடை செய்த ஆரம்பித்தான்.
அவன் தரையிலே அமர்ந்து குச்சேலரின் கால்களை பிடித்து விட்டான். மிக நீண்ட தூரம் நடந்து வந்தாயே, கால்கடுக்க நடந்து வந்தாயே, உன் கால்கள் வலிக்குமே என்று கண்ணன் குச்சேலரின் கால்களை பிடித்து விட்டான். ருக்மிணி தாயாரோ குச்சேலருக்கு விசிறி சாமரத்தினால் விசிறி விட்டு கொண்டிருந்தார். இப்படி அவருக்கு ராஜோபசாரம் நடைபெற்றது. அங்கிருந்த ஏவலாளர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள். வந்திருப்போரோ ஏழை பிராமணர், மிகவும் கூச்சத்துடன் ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார், என்ன செய்வது என்று தெரியாமல். ஆனால் இவர்களோ அவர் காலை பிடித்து கொள்கின்றார். பகவான் தாயாரும் அவருக்கு விசிறி விடுகின்றார். என்ன உபசாரம், என்ன விஷயம் என்று ஆலோசிக்கின்றனர். அதற்கு பதில் கண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏனெனில் அவன் பரமாத்மா. பரமாத்மா தொண்டர்களுக்கு தொண்டன், அடியவர்களுக்கு அடிவன், பக்தர்களுக்கு பக்தன், அன்புடையவர்களுக்கு தொண்டன் அவன். ஆகவே தன்னிடத்திலே மிகவும் அன்பு கொண்ட அந்த குச்சேலனுக்கு அவன் அடியவனாக பணிவிடை செய்தான். அதுவே அவனுடைய சிறந்த குணம், பரமாத்மாவின் குணம். அப்பேற்பட்ட அந்த பரமாத்மா அவனுக்கு உபசாரம் செய்கின்றார். இரவெல்லாம் நண்பர்கள் தங்களுடைய பழைய பால்ய விவகாரங்களை, விளையாட்டுக்களை, சந்தோஷமான நேரங்களை நினைத்து பேசுகின்றனர். விடிந்தது. பின்பு குச்சேலனுடைய ஸ்நானபானங்கள் முடிந்து அவர் கிளம்பினார். கண்ணனும் அவருக்கு வழி அனுப்பி வைத்து விட்டார். குச்சேலர் தன்னுடைய கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். முக்கால் கட்டம் முடிந்து விட்டது. அப்பொழுதுதான் அவருக்கு நினைவுக்கு வருகிறது, அடடே, மனைவிக்கு என்ன பதில் சொல்வது? அவள் கிருஷ்ணனிடம் சென்று முறையிட்டு பொருள் ஏதாவது வாங்கி வருமாறு கூறினாள். ஆனால் நான் எதுவும் கேட்கவில்லை. என்ன செய்வது, என்ன பதில் கூறுவது என்று அவர் நினைத்து கொண்டே செல்கையில் அவருக்கு எதிராக ஒரு நூற்றுக்கணக்கான வேத விற்பன்னர்கள் பூர்ணகும்ப மரியாதையுடன் முன்வந்து கொண்டிருந்தனர். இதை கண்டவுடன் அவர் பின்னால் திரும்பி பார்த்தார். இந்த பூர்ணகும்ப மரியாதை யாருக்கு? என் பின்னால் வரும் பெரிய மனிதர்கள் யாராவது வருகிறார்களா? யார் அவர்களுக்கு தெரிகிறார்கள் என்று திரும்பி பார்த்தார். ஆனால் பின்னர் யாரும் இல்லை. அந்த வேத விற்பன்னர்களோ, சுவாமி, தங்களுக்குத்தான் பூர்ணகும்ப மரியாதை தருகின்றோம், ஏற்றுக்கொள்ளுங்கள், ஸ்வீகரியுங்கள் என்று கூறினர். இவருக்கு எதுவும் விளங்கவில்லை. அப்படியாகட்டும் என்று அதை பெற்றுக்கொண்டார். சற்று முன் செல்கையில் அவருடைய குடிசைகளை காணவில்லை, குடிசை இருந்த இடத்தை காணவில்லை, வீட்டை காணவில்லை. அங்கே மிகப்பெரிய மாட மாளிகை, கூடகோபுரம் தெரிகின்றது. உள்ளே இருந்து ஒரு மகாராணி வெளியில் வருகின்றாள். அந்த மகாராணி சிறந்த ஆடையுடன், அலங்காரங்களுடன், செல்வச் செழிப்பான நகைகளுடன் வருகின்றாள். நேராக வந்து குச்சேலரின் கால்களில் வீழ்ந்து வணங்குகின்றாள். இவரும் வழக்கம் போல சுமங்கலி பவ என்று ஆசீர்வதிக்கின்றார். அந்த பெண்மணி எழுந்து, சுவாமி, ஏன் என்னை தெரியவில்லையா? சுமங்கலி பவ என்று வாழ்த்துகின்றீரே என்று கேட்கின்றாள். அவள் யாரெனில் மகாராணி அல்ல, இவர் மகாராணி என்று நினைத்து கொண்டிருந்தார். அந்த பெண்மணி குச்சேலரின் மனைவி. கிருஷ்ணனின் தயையினால் அந்த குடிசைகள் இப்பொழுது அரண்மனையாக மாறிவிட்டது. அங்குள்ளவர்களுக்கு அனைவரும் செல்வந்தர்களாக மாறிவிட்டனர், செல்வச் செழிப்புடன் திகழ்கின்றனர். ஆகையினாலே இவர் தன்னுடைய மனைவியை அந்த மகாராணியின் கோலத்தில் அடையாளம் தெரியாமல் தவிர்த்தார். இப்பொழுது தெரிந்து கொண்டார். சரி, அதனால் என்ன? சுமங்கலி பவ என்ற வாழ்த்து என்ற ஆசீர்வாதம் சிறப்பானது தானே, ஏன் அதை வழங்கக்கூடாது என்று யோசனை செய்யலாம். பொதுவாக நாம் சுமங்கலி பவ என்று ஆசீர்வாதம் செய்வது மற்றொருவரின் மனைவிக்கு, அவரவர் மனைவிக்கு அந்த மாதிரி ஆசீர்வாதம் வழங்குவது கிடையாது. ஏனெனில் ஒரு பெண்ணை பார்த்து சுமங்கலி பவ என்று வாழ்த்தும் பொழுது அந்த பெண்ணின் கணவர் 100 ஆண்டு நீண்ட ஆயுடன் இருக்க வேண்டும் என்பதே அந்த சுமங்கலி பவ என்ற ஆசீர்வாதத்தின் முக்கியத்துவம். யாரும்
தன் மனைவிக்கு அப்படி வழங்கினால் தனக்குத்தானே நானே 100 ஆண்டு வாழ வேண்டும், நானே நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று எனக்கு நானே ஆசீர்வாதம் வழங்குவது போல் ஆகிவிடும். ஆகவே அவரவர் மனைவிக்கு யாரும் அப்படி வழங்குவதில்லை. இவர் அப்படி வழங்கினார் என்றால் இவருக்கு தெரியாமல் வழங்கினார். அந்த அளவு சிறப்பான செல்வத்துடன் அலங்காரத்துடன் சிறப்புடன் அவர் மனைவி திகழ காரணம் கிருஷ்ணனின் தயை, அவனுடைய கருணை. அவன் அனைத்தையும் மாற்றிவிட்டான். அவனிடத்திலே எனக்கு அது தேவை இது தேவை என்று கூற வேண்டியதில்லை. இந்த குச்சேலரின் கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது அதுதான். அவனிடத்திலே கேட்க வேண்டியதில்லை. குச்சேலர் எதையும் கேட்கவில்லை, ஆனால் எல்லாமே நடந்து விட்டது. ஏனெனில் நாம் பகவானிடத்திலே கேட்க துவங்குவோம் எனில் நாம் அல்பமான விஷயங்களே கேட்போம். இது வேண்டும் அது வேண்டும் என்று எதையும் கேட்க வேண்டியதில்லை. அவனே தருவான், அவனே அனைத்தையும் தருவான். நமக்கு எது தேவை என்பது அவனுக்கு தெரியும், எது சிறப்பு என்பது அவனுக்கு தெரியும். ஆகவே அவனே நமக்கு சிறப்பானவற்றை தருவான், பூர்ணனான தன்னையும் தருவான் என்று சத்யசந்த தீர்த்தர் கூறுகின்றார். மோட்சத்தையும் தருவான், பூர்ணனான தன்னையும் தருவான் என்று சத்யசந்த தீர்த்தர் கூறுவது இதுவே. ஆகவே நாம் பகவானிடத்திலே பக்தியை செலுத்தினால் போதும், வேறு எதுவும் நமக்கு கேட்க வேண்டியதில்லை. அவனே அனைத்தையும் கவனித்துக் கொள்வான் என்பதை உணர்த்துவதே இந்த புருஷக என்ற பதம். புருஷக என்ற பதத்தை வணங்கி நாம் அடுத்த பதத்திற்கு செல்வோம். சாட்சி. சாட்சி என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் கூறுகையில் எல்லாவற்றையும் வேறு ஒன்றின் துணை இல்லாமல் பார்ப்பவர், வேறு ஒன்றின் துணை இல்லாமல் பார்ப்பவர் என்று கூறுகின்றார். பராசரபட்டர் இயம்புகையில் முக்தர்களை மகிழ்வித்து தாமும் மகிழ்ந்து பார்ப்பவர் என்று கூறுகின்றார். பராசரபட்டர் ஒவ்வொரு நாமங்களையும் இணைத்து கூறியிருக்கின்றார் என்று ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன். அதன்படி புருஷக என்ற பதத்தில் அவர் மிகுதியாக கொடுப்பவர், தம் குண விபவ அனுபவங்களை தருபவர் என்று கூறியிருந்தோம். இப்படி இந்த பதத்தில் அதன் தொடர்பாக முக்தர்களை மகிழ்வித்து தம் குண விபவ அனுபவங்களை தந்து மகிழ்வித்து தாமும் மகிழ்ந்திருப்பவர், தாமும் மகிழ்ந்து பார்த்திருப்பவர் என்று சாட்சி என்ற பதத்திற்கு பராசரபட்டர் இயம்புகின்றார். அப்படி தாமும் மகிழ்ந்து பார்த்திருப்பவர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நாம் மட்டப்பள்ளி க்ஷேத்திரத்தில் உள்ள நரசிம்மரை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். மட்டப்பள்ளி என்ற க்ஷேத்திரம் ஆந்திர தேசத்தில் தற்போதைய தெலுங்கானாவில் உள்ள ஒரு சிறிய பகுதி, காட்டுப்பகுதிக்குள் அமைந்திருக்கும் ஒரு சிறிய பகுதி, பசுமையான பகுதி. அந்த மட்டப்பள்ளியில் நரசிம்மர் எழுந்தருளியிருக்கின்றார். ஸ்ரீ பாரத்வாஜ முனிவரின் தவத்தை மெச்சி அங்கே அவருக்கு காட்சியளித்திருக்கின்றார் மட்டப்பள்ளி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். அந்த மட்டப்பள்ளி க்ஷேத்திரம் மிக விசேஷமான க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்திற்கு ஒரு நாள் அந்த காட்டுப்பகுதியில் உள்ள ஒரு வயதான முதியவர் மாலை வேளையிலே கிளம்பி பகவானை தரிசிக்க வேண்டும் என்று அரிசி பருப்பு காய் கனி வகைகள் அனைத்தையும் கொணர்ந்து வந்து கொண்டிருந்தார். காட்டு வழியிலிருந்து ஒரு ஒத்தையடி பாதையில் வந்தார். வந்து பார்த்த பொழுது கோவில் மூடப்பட்டிருக்கின்றது, சாத்தப்பட்டிருக்கின்றது. எனவே என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் அருகில் உள்ள ஒரு மண்டபத்தில் படுத்து கொண்டார். எப்பொழுது தரிசனம் கிடைக்குமோ தெரியவில்லை, நாளை பொழுது வரை காத்திருக்க வேண்டுமே என்றெல்லாம் நினைத்து கொண்டு படுத்திருந்தார். சற்று நேரத்தில் அங்கே அர்ச்சகர் வந்தார். வந்து அவரை எழுப்பி அழைத்து சென்றார். உனக்கு நான் பகவானின் தரிசனம் செய்து வைக்கின்றேன் வா என்று அழைத்து சென்று கோவிலை திறந்து நரசிம்மரை தரிசனம் செய்து வைத்து அவருக்கு ஆரத்தி எடுத்து இவருடைய நிவேதன பொருட்கள் அரிசி பருப்பு காய்கனி வகைராக்கள் எல்லாற்றையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்து இவரை மகிழ்ச்சிப்படுத்தி கேட்டார். தரிசனம் உனக்கு திருப்தி அளித்ததா? நிவேதனம் பகவான் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றெல்லாம் கூறினார் அர்ச்சகர். இவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இவ்வாறு பூட்டப்பட்ட கோயில் காத்திருந்தேன்,
அர்ச்சகரே வந்து திறந்து வைத்து எல்லாவற்றையும் செய்துவிட்டு சந்தோஷமா என்று கேட்கின்றார். திருப்தி என்று மிக திருப்தி என்று கூறிவிட்டு இவர் வெளியேறுகின்றார். அர்ச்சகர் இவருடனே வந்து கோவிலை பூட்டிவிட்டு, முதியவரே, இந்த மண்டபத்தில் படுத்திரும், இருட்டாகிவிட்டது, இனிமேல் காட்டிற்குள் செல்ல வேண்டாம், நாளை காலை பொழுதில் சென்று கொள்ளலாம் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இவரும் அங்கே படுத்து உறங்கினார். மறுநாள் காலையில் அர்ச்சகர் வந்தார். வந்தவுடன் கோபத்துடன் இவரை எழுப்பினார் தட்டி. என்னை இங்கே தூங்கிக் கொண்டிருக்கின்றாய், போய் கிருஷ்ணா நதியில் குளித்து விட்டு வா, ஏன் இப்படி இருக்கின்றாய் என்று கூறிவிட்டு அவரை எழுப்பி அனுப்பிவிட்டு கோவிலை திறந்து கொண்டு அர்ச்சகர் உள்ளே செல்கின்றார். அங்கே கர்ப்ப கிரகத்திற்குள் சென்று பார்க்கும் பொழுது பகவானின் முன்னிலையில் பல நிவேதனங்கள் இருக்கின்றன, அரிசி பருப்பு போன்ற நிவேதனங்கள் இருக்கின்றன. இவருக்கு இதெல்லாம் எப்படி வந்தது என்று தெரியவில்லை. ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசித்த பொழுது பகவானின் முன்னிலையில் பகவான் அந்த காட்டு ஜாதியைச் சேர்ந்த அந்த முதியவனுக்கு காட்சி தருவது இவருக்கு தெரிந்தது. ஒரு கணம் ஓஹோ என்ன விஷயம் என்று அவருக்கு புலப்பட்டது. மெய்சிலிர்த்தது. நேரடியாக ஓடிச் சென்றார். கிருஷ்ணா நதி தீரத்திற்கு சென்றார். அங்கே குளித்து கொண்டிருந்த அந்த காட்டு ஜாதியைச் சேர்ந்த அந்த முதியவரின் காலிலே வீழ்ந்து வணங்கினார். அப்பா, நான் தினசரி இந்த மட்டப்பள்ளி க்ஷேத்திரத்தின் நரசிம்மரை பூஜை செய்கின்றேன். ஆனால் எனக்கு ஒரு நாளும் அவர் காட்சி தந்ததில்லை. அந்த பாக்கியம் எனக்கு கிட்டவில்லை. ஆனால் உனக்கு நரசிம்மரே, பகவானே நேரடியாக வந்து உன்னை அவரே தரிசனம் செய்வித்து, அவருக்கு அவரே நிவேதனம் செய்து, அவருக்கு அவரே ஆரத்தி எடுத்து, அவருக்கு அவரே காட்சி கொடுத்து உன்னை அற்புதப்படுத்தி இருக்கின்றார். நீ மிக சிறந்த பாக்கியசாலி என்று கூறி மீண்டும் அவரை வணங்கி, நீ பாக்கியசாலி அப்பா என்று வணங்குகின்றார். அப்படி அந்த மட்டப்பள்ளி நரசிம்மர், அந்த க்ஷேத்திரத்தில் உள்ள நரசிம்மர் ஒரு எளியோனுக்கு தரிசனம் தந்திருக்கின்றார். அவரை மகிழ்வித்து பார்த்து அவரும் மகிழ்ந்திருக்கின்றார். பராசரபட்டர் உரைக்கையில் பக்தர்கள் முக்தர்களை மகிழ்வித்து தாமும் மகிழ்ந்திருப்பார் என்று கூறுகின்றார். அப்படி இந்த எளியோனுக்கும் அவர் காட்சி தந்து அவனை மகிழ்வித்து பார்த்து மகிழ்ந்திருக்கின்றார். பக்திக்கு வேறு எதுவும் அவசியமில்லை. பகவானுடைய தரிசனத்திற்கு ஒருவர் வேதம் கற்றாலும் பிரயோஜனமில்லை, மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்தாலும் பிரயோஜனமில்லை, கல்விமானாக இருந்தாலும் பிரயோஜனமில்லை. அவன் எளியோனாக இருந்தாலும் கல்வி கல்லாதவனாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் சரி, அவன் மனத்திலே பக்தி இருக்கின்றதா, தூய்மையான பக்தி இருக்கின்றதா, நிவேதனம் செய்வதற்கு அவனுடைய மனம் இருக்கின்றதா, இதை பார்ப்பான் பகவான். எனவே அந்த எளியோனுக்கும் காட்சி தந்தான். ஆகவே நாமும் பகவானிடத்திலே தூய்மையான பக்தியை கொண்டு அவனை வணங்கினால் நமக்கும் பகவான் எல்லாவித அனுகூலங்களையும் தந்து நமக்கும் காட்சி அளித்து நம்மையும் மகிழ்விப்பான் என்பதே இந்த சாட்சி என்ற பதம் உணர்த்துகிறது. ஆகவே இந்த சாட்சி என்ற பதத்தை வணங்கி நாம் அடுத்த நாமாவிற்கு செல்வோம். க்ஷேத்ரஜ்ஞः. க்ஷேத்ரஜ்ஞः என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கரர் உரைக்கையில் க்ஷேத்திரமாகிய சரீரத்தை அறிபவர் என்று கூறுகின்றார். க்ஷேத்திரமாகிய சரீரம், நம்முடைய தேகமே ஒரு சரீரம் என்று ஆதிசங்கரர் கூறுகின்றார். இதற்கு உதாரணமாக நாம் நெய் தொன்னை உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆத்மா என்பது தேகத்தை தாங்கி இருக்கின்றது. எப்படி இந்த ஆத்மா என்பது எப்படி தேகத்தை தாங்கி இருக்கின்றது, அது எவ்வளவு பெரியது என்றெல்லாம் கேள்வி நம் மனத்தில் எழும். ஸ்ரீ முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் கூறுகையில், ஆத்மாவின் அளவை பற்றி கூறுகையில் அவர் கூறுகின்றார், ஒரு பசுமாட்டினுடைய வாலில் உள்ள ஒரு முடியை, ரோமத்தை எடுத்து அந்த முடியை 100 பாகங்களாக பிரிக்கப்பட்ட அந்த 100 பாகத்தில் ஒன்றை எடுத்து மீண்டும் மீண்டும் 100 பாகங்களாக பிரித்து அதில் மிகச்சிறியவனாக எது இருக்கின்றதோ அந்த பாகத்தின் அளவுதான் நம்முடைய ஆத்மாவின் அளவு என்று ஸ்ரீ
முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் கூறுகின்றார். அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவானது மிகச்சிறிய அணுவிலும் அணுவான அந்த ஆத்மாவானது இந்த சரீரமான தேகத்தை தாங்குகின்றது. இந்த தேகத்திற்கு சிறப்பு என்பது அந்த ஆத்மா இருக்கும் வரைதான். உயிர் போன பிறகு அந்த தேகத்திற்கு ஒன்றுமில்லை. ஒருவர் இறந்த பிறகு நாம் அவரை பற்றி குறிப்பிடும்போது சொல்வோம், அவர் மிகச்சிறந்த ஆத்மா, நல்ல ஆத்மா என்று தான் கூறுவோம். அவர் நல்ல தேகம், நல்ல உடல் கட்டு என்று கூற மாட்டோம். ஏனெனில் உயிர் பிரிந்த பிறகு அந்த தேகத்திற்கு வேலை எதுவும் இல்லை. அது பஞ்சபூதங்களும் அந்த தேகத்தை எடுத்துக்கொள்கின்றது. ஆகவே அந்த நல்ல ஆத்மா என்று கூறக்கூடியது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அணுவிலும் அணுவானது. அந்த ஆத்மாவின் சிறப்பினால்தான் இந்த தேகத்திற்கு சிறப்பு. ஆகவே நாம் ஆத்மாவை சிறப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஆத்மாதான் சரீரத்தை தாங்குகின்றது. இதற்கு உதாரணமாக நெய் தொன்னை என்ற வாத விவாதத்தை எடுத்துக்கொள்வோம். ஹோமத்திற்கு நெய் மிகவும் அவசியம். நெய்யை நாம் எதில் வைத்திருக்கின்றோம்? தொன்னையில் வைத்திருக்கின்றோம். நெய்க்கு தொன்னை ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமா என்று ஒரு கேள்வி எழும்புகின்றது. நெய்க்கு தொன்னையா, தொன்னைக்கு நெய்யா? தொன்னைதான் நெய்க்கு ஆதாரம் என்று பலர் கூறுவர். அதற்கு என்ன காரணம் என்றால், பிரத்யக்ஷம் பிரமாணம். பிரத்யக்ஷம் பிரமாணம் என்றால் காண்பதே சாட்சி. நாம் எதை காண்கின்றோமோ அதுதான் சாட்சி. பார்க்கும் பொழுது தொன்னை தான் நெய்யை தாங்கி கொண்டிருக்கின்றது. இது பிரத்யக்ஷம் பிரமாணம். ஆனால் தர்க்க ரீதியான விஷயத்தை எடுத்துக்கொண்டோமானால் நெய்தான் தொன்னைக்கு ஆதாரம். எப்படி அது நெய்தான் தொன்னைக்கு ஆதாரம்? ஹோமத்திற்கு மிகவும் அவசியமானது நெய். எனவே அந்த நெய் தொன்னையில் வைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் நெய் இருப்பதனால்தான் ஹோமம் சிறப்படைகிறது. தொன்னை இருப்பதனால் அல்ல, நெய் இருப்பதனால்தான் ஹோமம் சிறப்படைகிறது. எனவே அந்த நெய்யினால்தான் அந்த தொன்னைக்கு சிறப்பு ஏற்படுகின்றது. நெய் இல்லையெனில் தொன்னையும் இல்லை, அந்த சிறப்பும் தொன்னைக்கு இல்லை. ஆகவே நெய்யின் ஆதாரம் தொன்னை அல்ல, தொன்னையின் ஆதாரம் நெய். எனவே இந்த தொன்னைக்கு எவ்வாறு நெய் ஆதாரமாக இருக்கின்றதோ அதுபோலத்தான் பகவானும் நீங்கள் பார்த்திருக்கலாம், பிரளய காலத்தில் ஆலிலையின் மேல் படுத்திருப்பான். அந்த சித்திரத்தை, ஓவியத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆலிலையில் கண்ணன் தன்னுடைய காலை எடுத்து வாயில் வைத்து கொண்டிருப்பான். அழகான தோற்றம். எவ்வாறு பிரளய காலத்தில் அனைத்தையும் தனக்குள்ளே அடக்கியிருக்கின்றான், அனைத்தையும் உண்டிருக்கின்றான். அப்பேற்பட்ட அந்த கண்ணன் ஒரு ஆளில், சிறிய ஆளிலையின் மேல் படுத்திருக்கின்றான். அப்பொழுது அந்த அண்ட சராசரங்களையும் உண்ட அந்த கண்ணனை விட ஆளிலை பெரியதா? இல்லை, இல்லை. அவனே அந்த ஆளிலையை படைத்து அதன் மேல் படுத்திருக்கின்றான். தோற்றத்தில் அவனை அது தாங்குவது போல் இருக்கும். இல்லவே இல்லை. அண்ட சராசரத்தையும் உண்ட அந்த கண்ணனை, அந்த பகவானாகிய குழந்தையை ஆளிலையை தாங்கி கொண்டிருக்கின்றான். தானே அதை தாங்கி தானே அதன் மேல் படுத்திருக்கின்றான் அந்த கண்ணன் பகவான். அதுபோலவே நாமும் நம்முடைய இந்த ஆத்மா தான் நாம். இந்த ஆத்மாவானது சரீரத்தை தாங்கி இருக்கின்றது. இந்த ஆத்மா எதை சார்ந்திருக்க வேண்டும்? பகவானை சார்ந்திருக்க வேண்டும். நாமும் பகவானை சார்ந்திருந்தால் இந்த ஆத்மா சிறப்புடையதாக இருக்கும். இந்த ஆத்மாவினேல தான் இந்த சரீரத்திற்கும் சிறப்பு. ஆகவே இந்த க்ஷேத்ரஜ்ஞ என்ற பதத்தை நாம் வணங்கி, ஆத்மாவை வணங்கி, பரமாத்மாவை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். அக்ஷரஹ. அக்ஷரஹ என்ற பதத்திற்கு ஆதிசங்கரர் கூறுகையில் அழியாதவர் என்று கூறுகின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளுகையில் அழிவற்ற வைகுண்டம் முதலியவற்றை அளிப்பவர் என்று கூறுகின்றார். அது என்ன அழிவற்ற வைகுண்டம் முதலியவற்றை அளிப்பவர் என்றால், அதற்கு உதாரணமாக நாம் ஜானஸ்ருதி ரைக்குவர் கதை எடுத்துக்கொள்ளலாம். பூர்வ காலத்திலே ஜானஸ்ருதி என்று ஒரு பெருந்தன்மையுடைய, வள்ளல் தன்மையுடைய, சிறப்பான குணங்களுடைய, வீரத்தன்மையுடைய ஒரு
நபர் இருந்தார். அந்த ஜானஸ்ருதி தன்னுடைய ஊரிலே 7 அடுக்கு மாடியிலே 7 உப்பரிகைகள் கொண்ட வீட்டிலே தங்கியிருந்தான். ஒரு நாள் அந்த ஜானஸ்ருதி தன்னுடைய 7வது உப்பரிகையிலே படுத்திருந்தான். அப்பொழுது வானவெளியில் 2 மகான்கள் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் இந்த ஜானஸ்ருதிக்கு உபதேசம் செய்ய எண்ணினர். எப்படி உபதேசம் செய்வது என்று யோசனை செய்து அங்கே பறந்து கொண்டிருந்த ஹம்சப்பறவைகளின் கூட்டத்திற்குள் தாங்களும் 2 ஹம்சப்பறவைகளாக மாறி அந்த கூட்டத்தினில் கலந்து செல்ல ஆரம்பித்தனர். ஜானஸ்ருதி படுத்திருந்த இடத்திற்கு அருகில் வரும்பொழுது அவர்கள் சம்பாஷணை செய்தனர். அதில் முதல் பறவை கூறியது, ஹே மந்தபுத்தி உள்ளவனே, கீழே படுத்திருப்பவன் யார் என்று உனக்கு தெரியுமா என்று ஒரு ஹம்சப்பறவை கேட்டது. அதற்கு மற்றொரு ஹம்சப்பறவை கூறியது, இவன் என்ன பெரியவன், இவன் ரைக்குவரை விட பெரியவனா என்று கேட்டது. அதற்கு முதல் பறவை கூறியது, யார் அந்த ரைக்குவர் என்று. 2வது ஹம்சப்பறவை கூறியது, ரைக்குவரை உனக்கு தெரியாதா, வா நான் அவரை காட்டுகின்றேன் என்று கூறியது. இந்த சம்பாஷணையை கேட்டவுடன் ஜானஸ்ருதி எழுந்து விட்டான். அடடே, நாம் தான் மிகச்சிறந்தவர் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம், நம்மை விட பெரியவர் ஒருவர் இருக்கின்றார், அவர் பெயர் ரைக்குவர், நாம் அவரை பார்த்தாக வேண்டும் என்று உடனே முடிவு செய்து தன்னுடைய ஏவலாட்களிடம் கூறுகின்றார், நாடு நகரமெல்லாம் செல்லுங்கள், ரைக்குவர் யார் என்று கண்டுபிடித்து வாருங்கள் என்று அனுப்புகின்றார். அவனுடைய வேலையாட்களும் செல்கின்றனர், எல்லா நகரங்களுக்கும் செல்கின்றனர், தேடுகின்றனர், எங்கும் இல்லை ரைக்குவர், ரைக்குவரை காணவில்லை. கடைசியில் கிராமங்களுக்கு அனுப்புகின்றான், அங்கேயும் இல்லை. பிறகு குக்கிராமங்களுக்கு அனுப்புகின்றான். ஒரு குக்கிராமத்திலே ரைக்குவர் ஒருவர் இருப்பதாக தகவல் தெரிகின்றது. உடனே ஜானஸ்ருதி அங்கே செல்கின்றார். அங்கே சென்று பார்த்தால் அந்த குக்கிராமத்திலே ஒரு கட்டை வண்டியின் மேல் சாய்ந்து கொண்டு முதுகை சொரிந்து கொண்டு ஒருவர் நின்று கொண்டிருக்கின்றார். அவர் உடம்பெல்லாம் புண்கள், அந்த புண்ணிலே புழுக்கள் நெளிந்து கொண்டிருக்கின்றன. இவரும் பார்க்கின்றார், வேறு ரைக்குவர் இதுவரை தட்டுப்படவில்லை, இவர்தான் அந்த ரைக்குவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆட்களிடம் கூறி 2 யானைகளிலே செல்வம், பட்டு, பீதாம்பரம், பொன் பொருள் எல்லாவற்றையும் வைத்து அவருக்கு காணிக்கையாக வைத்து வணங்குகின்றான், ஏற்றுக்கொள்ளும்படி கூறுகின்றான். அப்பொழுது ரைக்குவர் இதை பார்த்துவிட்டு, இதெல்லாம் இந்த ஒரு புழுவுக்கு சமமாகாது, இந்த செல்வங்கள் எல்லாம் ஒரு புழுவுக்கு சமமாகாது என்று தன்னுடைய புண்ணில் நெளியும் ஒரு புழுவை காட்டி கூறுகின்றார். இதை கேட்டவுடன் ஜானஸ்ருதிக்கு ஒரே வியப்பு. என்ன இது, இந்த செல்வமெல்லாம் ஒரு புழுவிற்கு சமமாகாதா, இப்படியும் உண்டா என்று கேட்கின்றார். அதற்கு ரைக்குவர் கூறுகின்றார், அப்பா, என்னுடைய நிலையை அடைந்து விட்டால் நீயும் இந்த செல்வங்களை எல்லாம் ஒரு புழுவிற்கு சமமாகத்தான் நினைப்பாய், என்னுடைய இடத்திலே வந்து பார்த்தால் உனக்கும் அது புலப்படும் என்று கூறுகின்றார். இதை கேட்டவுடன் ஜானஸ்ருதி கூறினான், அப்படியே ஆகட்டும் சுவாமி, நான் அந்த நிலை அடைய, மோட்சகதி அடைய, சிறப்படைய என்ன செய்ய வேண்டும், தாங்கள் எனக்கு கண்டிப்பாக உபதேசம் செய்ய வேண்டும் என்று அவர் காலில் விழுந்து நமஸ்கரித்து வேண்டுகின்றான். ரைக்குவரும் ஜானஸ்ருதிக்கு உபதேசம் செய்கின்றார். என்ன உபதேசம் செய்தார்? நரசிம்ம உபாசனை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். நரசிம்மரை வணங்க வேண்டும், நரசிம்ம உபாசனை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். அப்படியே ஜானஸ்ருதியும் நரசிம்ம உபாசனை செய்து மோக்ஷகதி அடைந்தார். இவ்வாறு பகவான் அழிவற்ற வைகுண்டம் முதலியவற்றை அளிப்பவர், மிகச்சிறந்த மோட்சகதியை அளிப்பவர் என்ற பதத்தை அக்ஷரக என்ற பதம் விளக்குகின்றது. இந்த அக்ஷரக என்ற பதத்தை வணங்கி நாம் அடுத்த பதத்திற்கு செல்வோம். ஓம் நமோ நாராயணாய.